ஹாய். இப்போ வந்து மகாபலேஸ்வரா டெம்பிள் போகிறோம். ஸோ நம்ம தங்கிக்கிற ஹாஸ்டல்லேருந்து பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ போகலாம். ஹாய். ஸோ டே 2 கோகர்னாவில் இருக்கோம். ஸோ நம்ம தங்கியிருக்கிற ஹாஸ்டல்லேருந்து மகாபலேஸ்வரா டெம்பிள் போகிறோம். முருதேஸ்வரில் ராவணன் ஆத்மலிங்கத்தை எடுக்கும் போது செதன ஒரு லிங்கம் வந்து இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே தான் போய் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம தங்கியிருக்கிற ஹாஸ்டல்லேருந்து 500 மீட்டர் தான் டிஸ்டன்ஸ். அண்ட் முருதேஸ்வர் வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்குறோன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐகார்டில் லிங்க் கொடுத்துருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க போகலாம். இந்த கோயிலில் இருக்கிற விநாயகர் குள்ளமாக இருக்கிறார். இவர் ஏன் குள்ளமாக இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சிவன் தந்த ஆத்மலிங்கத்தை ராவணன் தன்னுடைய ஊருக்கு எடுத்துகிட்டு போகும்போது விநாயகர் உருவம் மாதிரி அது தடுக்க முயற்சி பண்ணார். அப்படி முயற்சி பண்ணும்போது விநாயகர் தலையில் ராவணன் அடிச்சிட்டார். ஸோ அடித்ததுனால அந்த இடத்துல விநாயகர் குள்ளமாயிட்டார். ஸோ இதை பற்றின தனி வீடியோவே நம்ம சேனலில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐகார்ட்லையும் லிங்க் இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வந்து மகா கணபதி டெம்பிள் போயிட்டு வந்தோம். இங்கே வந்து ஷர்ட் போட்டு போகக்கூடாது. டெம்பரேச்சர் செக் பண்ணி மாஸ்க் போட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது உள்ள கணபதி. உள்ள வீடியோ எடுக்கக்கூடாது. ஸோ இப்போ வந்து மகாபலேஸ்வரர் டெம்பிள் போகலாம். ஸோ அந்த டெம்பிள் வந்துட்டோம். இது வந்து ஒரு பசுமாடு இருக்குது. பசுமாடு வந்து ரொம்ப நல்லா பெருசாக இருக்குது. பாருங்கள், ரொம்ப பெருசு பாருங்கள். இங்கே வந்து ஒரு சிவன் லிங்கம் ஒன்று இருக்குது. தண்ணியில் வச்சுருக்காங்க. இது வந்து கோயில் பேக் சைடு. இது ராவணன் ஆத்மலிங்கத்தை சிவன்கிட்ட இருந்து வாங்கிட்டு போகும்போது விநாயகர் அதை தடுத்து ஆத்மலிங்கத்தை கீழே வச்சதுனால அது நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிச்சு. ஸோ ராவணன் வந்து அவருடைய ஃபுல் பலத்தை கொடுத்து அந்த ஆத்மலிங்கத்தை எடுக்கும்போது அது வெடித்து செதறி 5 இடத்துல விழுந்துச்சு. 1 வந்து முருதேஸ்வர், 2 வந்து குணவண்டேஸ்வர், 3வது வந்து தாரேஸ்வர், அண்ட் 4th ஒன் வந்து சாரேஸ்வர், அண்ட் 5th ஒன் வந்து கோகர்னால இருக்கிற மகாபலேஸ்வர். இதுதான் வந்து ஆத்மலிங்கத்தோட ஒரு பகுதி. இதுதான் இந்த கோயிலில் இருக்குது. இதுக்கு மேலே சிவலிங்கம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு ஹோல் மாதிரி இருக்குது. அதில் பால் ஊற்றி நம்மளை கை விட்டு தொட்டு பார்க்க சொல்கிறாங்க. எல்லாருமே தொட்டு பார்க்கலாம். இப்படி தான் வந்து இந்த கோயில் வந்து பூஜை பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து உள்ளே வந்து ஃபேண்ட் அலோடு கிடையாது, ஷார்ட்ஸ் அலோடு கிடையாது. ஒன்லி வேஷ்டி மட்டும்தான். சட்டை போடக்கூடாது. அப்புறம் சட்டை போடக்கூடாது, பனியன் போடக்கூடாது. உள்ளார வந்து அந்த லிங்கம் இருக்குது. உள்ள தண்ணியில் தொட்டு உள்ளே வந்து பால் மாதிரி இருக்குது. அந்த லிங்கத்துள்ளார தொட்டுட்டு கை விட்டு தொட்டு பார்க்க சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ மகாபலேஸ்வரர் டெம்பிள் பார்த்துப்பீங்க. வீடியோ எப்படி இருந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.